மாமா வந்து நான் என்னுடைய நிறுவனம் ஆரம்பிச்சு 23 வருஷம் 4 மாசம் ஆகுது. இந்த புதுக்கோட்டை ரோடு ஆரம்பிச்சு என்னுடைய ஆபீஸ்ல வந்து என்னுடைய நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் கார் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் காரை எடுத்து அவங்க நல்ல ஒரு பெரிய பதவிக்கு வந்து வந்திருக்காங்க. என்னை ரம்ஜான் அன்னைக்கு என்னை பார்க்க வந்திருக்காங்க. பெரிய பதவி அவங்களுடைய சமுதாயத்துல கொடுத்துருக்காங்க. மாமா மேலும் மேலும் உறவுக்கு என்னுடைய காரை எடுத்ததுக்கு அவங்களுக்கு நல்ல பதவி கிடைச்சிச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. ரொம்ப நன்றி. மாமாவுக்கு ஒரு மரியாதை செசமா ஒரு சால்வை இது பண்ணி அவங்கள வந்து வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். மாமாவுடைய பீச்சையும் கேளுங்க. நம்மளுடைய நிறுவனம் எப்படி இருக்கு என்னங்கிறத. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சில நேரங்களில் சல்ரௌமா நபிகள் நாயகம் அவர்களுடைய பூரண ஆசையை பெற்றவர்கள் சில பேர்கள் தான். நமக்கு மேலே உள்ள ஆண்டவர் வந்து யாருக்கு கொடுத்தால் இது ஏழைகளுக்கு போய் சேரும், நடுத்தர மக்களுக்கு போய் சேரும் என்று தெரிந்துதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நடுத்தர குடும்பத்திலே ஒரு கார் வாங்குவது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நடுத்தர குடும்பத்துடைய ஒரு மிகப்பெரிய கனவு. சரி, அப்படிப்பட்ட கனவை வந்து ஒரு எளிய முறையில் உங்களுக்கு எப்படி வேணும், மாதம் மாதம் கட்டுறீங்களா, மொத்தமாக கட்டுறீங்களா, உங்களுக்கு எந்த விலையில வேணும், இந்த அனுசரிப்பு இருக்கு பத்தியலா. வாட் இஸ் த ப்ராப்பர் வே டு லாட் ஆஃப் கார் சேல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம என்ன எப்படி நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்றோம். அருமையான விதையை விதைக்கிறார். நான் வந்து எனக்கு வந்து ஒரு மாமா, நாங்கள் வந்து மதம் வேறுபட்டா இருந்தாலும் மனது ஒன்று. நான் தான் அவரு, அவர் தான் நான். அது காரணம் வந்து அவருடைய அந்த பேச்சு, அன்பு, அந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங், மெத்தட் ஆஃப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் அறிந்தவர். மிகச்சிறந்த அறிவாளி. நட்புக்காக ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா நட்புக்காக அதுல வந்து சில பேர்லாம் வந்து அதுல அப்படி விற்கணும் இப்படி விற்கணும்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நட்புக்காக என்ன இவ்வளவுதான் இருக்கா ரூபா, சரி ரைட்டு போங்க, அடுத்த காரில் நான் பாத்துக்கிறேன் மற்றவட்ட அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெருந்தன்மை, அந்த பெரிய மனசு. ஒரே நபர் நான் பார்த்து, எனக்கு வயது இன்னைக்கு 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசுல இப்படி ஒரு அருமையான மனிதர். இன்சர்ட் இஸ் ஆனஸ்ட் அண்ட் ஜென்டில் மேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் ஃபாரூக், it will be go to lot of services. அவருடைய பணி சிறக்கணும். எனக்கு மிகவும் ராசியான கார் இந்த காரு. இதுவரை நான் நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலி வரையும் போயிருக்கேன், இங்கிட்டு ராமேஸ்வரம் வரையும் போயிருக்கேன், இங்கிட்டு கன்னியாகுமரி வரையும் போயிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல இந்த காரு நின்றுச்சு, நமக்கு தொந்தரவு கொடுத்துச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கைராசின்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு கார் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாங்க. காரு புது கார் வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இதுல போயிட்டு அவன் பாட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான், பிரேக் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஏதாவது ஒரு புளிய மரத்துக்கிட்ட போய் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா என்னுடைய மாமா திரு ஃபாரூக் அவர்களுடைய அவர் நமக்கு முன்னாடி வருவாருங்க. அதாங்க எனக்கு பெரிய சிறப்பு. அந்த காருக்கு என் டிரைவர், என் மகன் டிரைவர்னா அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுங்க. நம்பிக்கையாக நைட்டு 12 மணிக்கு நாங்க கிளம்பி 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தெல்லாம் இருக்கணும், இருப்போம். மென்மேலும் சிறக்கணும் அவரு. இது வந்து இந்த வளர்ச்சி, அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து குழுக்கள்ல என்ன கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க, அல்லது ஒரு சில்வர்ல கொடுப்பாங்க, அல்லது ஒரு 2 வீலர் கொடுப்பாங்க. ஆனால் லட்சக்கணக்கான பெருமதிப்புள்ள ஒரு அருமையான காரை பட்டுக்கோட்டை கஸ்டமர், இதுல இன்னொன்னு கவனிச்சுங்க. இந்த தெரிஞ்ச ஆளுகளுக்கு கொடுத்துட்டு நாங்க இது போட்டோம் குழுக்கணும், அல்ல இவருக்கு வந்துருச்சு, முனியாண்டிக்கு வந்துருச்சு, மாயாண்டிக்கு வந்துருச்சு, அப்துல் ரஹ்மானுக்கு வந்துருச்சு, அந்த வேலையெல்லாம் கிடையாதுங்க. பேரை பாரு, உங்க பேர் இருக்கா? 17 பேரு, 17 பேருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. 17 பேரையும் காமிச்சு இந்தாங்க ரைட்டா, எந்த விதமான ஒளிவு மறைவின்றி ஜனநாயக முறைப்படி எல்லோரும் வந்து நம்பிக்கை, அதங்க நம்பிக்கை நாணயம். எங்க மாமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேன்மேலும் சிறக்க வேண்டும். அடுத்த வருஷம்
அடுத்த வருஷம் மாமாட்ட 2 கார் வாங்கினேன். எனக்கு ஒரு கார் கிடைக்கல இந்த தடவை. என்னமோ எனக்கு இன்னும் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும். ஆனா அடுத்த தடவை நான் வாங்கியே தருவேன். ஆனா மாமா ஒரு கண்டிஷன் போடுவாரு. ஒரு கார் வாங்கினவளுக்கு இந்த 2 வருஷத்தோட முடிஞ்சிருச்சுன்னா நான் இதுக்காகவே இன்னொரு கார் என் மகனுக்கு புக் பண்ணி வாங்குவேன். ஆண்டவர் அவருக்கு எல்லா அருளையும் கொடுக்கட்டும், மன மகிழ்ச்சியை கொடுக்கட்டும், உடல் நலத்தை கொடுக்கட்டும். இது அவருடைய பையன், அன்பு மருமகன், நல்ல புள்ள, சிரிச்ச முகத்தோட 2 பேர்ட்ட உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் வீட்டை விட்டு கிளம்பும் போதே இன்னைக்கு சிரிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு வருவான். ஆனா இவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அவர் நன்றாக இருக்க வேண்டும், அவரை நம்பி இருக்கக்கூடிய நாங்களும் நன்றாக இருக்கின்றோம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் அவர்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிரியமுள்ள அவருக்கு இந்த சால்வையை நான் மரியாதை நிமித்தமாக போடுகிறேன்.